இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்க நூல்கோல் பொரியல். நூல்கோல்ங்கிறது நான் ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்கேன், வாங்குவேன். ஆனால் நூல்கோலை வச்சுன்னு என்ன வேணால் பண்ணிக்கலாம். சாம்பார்லேயும் போடலாம், கூட்டு பண்ணலாம், கறி பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நூல்கோல் தேங்காய் போட்ட கறி வாங்குவோம். எப்படி பண்ணுறதுன்னு நூல்கோலெல்லாம் முதல்ல நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு தோலியை சீவிக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கிட்டு எங்கிட்ட இந்த வெஜிடபிள் கட்டர் இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு நான் அப்படியே பூவாக நம்ம நறுக்கிப்போம்ல, அந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லை உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்ததுன்னா அதையே சீவிக்கணும். சரியா? இந்த தோல் வந்து ரொம்ப பட்டையாக இருக்கும், கொஞ்சம் நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை இப்போ சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணி இதில் போட்டுருக்கேன். நான் அந்த வெஜிடபிள் கட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் பூவாக இடணும். இல்லை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கிரேட்டர் இருக்குன்னா அதில் கூட பண்ணிக்கலாம், நல்லா வரும். நறுக்கி வச்சுட்டோம் இல்லையா. இப்போ பைத்தம்பருப்பு இப்படியே சும்மா கடாயில் கிள்ளு பதத்துக்கு வேக விட்டுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி வேக விடக்கூடாது. இது அப்புறமா நம்ம கறியில் இறக்கச்சி இது மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கிள்ளு பதமாக வெந்துவிட்டான்னு பார்க்கணும். கிள்ளு பதமாக வெந்தால் போகிறோம், நல்ல மசியலாட்டமாக வேண்டாம். அது பாருங்க, நம்ம சுண்டலுக்கெல்லாம் வச்சுப்போமே அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ வடிகட்டி நான் இங்கே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய். இதில் கடுகு தாளிச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை, இந்த துருவி வச்ச நூல்கோலையும் போட்டுடணும். உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி. இது டக்குன்னு உடனே 2 மினிட்ஸில் வெந்து போயிடும். மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு. இப்போ இது நல்லா வெந்து போயிட்டு இந்த பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, இதை இதில் போட்டுக்கலாம். அதோடு கூட ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. இந்த கறி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கு கேபேஜ் கறி மாதிரி தான் இருக்குது. அதை பாருங்க, அப்படியே சுண்டல் நாட்டமாக இருக்குது. இந்த நூல்கோல் கறி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையோடு இருக்கும். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்டியான நூல்கோல் திருவல் கறி செஞ்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும்.